ஓம் நம சிவாய் சிவாய் நமகா சிவே சிவ சிவ சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. நாளை குரோதி வருஷம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி, ஆங்கிலம் 9 ஏப்ரல் 2025 புதன்கிழமை கூடிய துவாதசி அமிர்த யோகம் கூடும். அற்புதமான நோய் தீர்க்கும், செல்வ கடாட்சம் கொடுக்கும் அற்புதமான 4 நந்திகள் உள்ள கோமுகத்தில் 4 நந்திகள் உள்ள திருமழப்பாடி ஆலயத்தின் அதிசயம் என்னவென்றால், இங்கே இறைவனுடைய திருமேனியிலே நாம் செய்கின்ற அபிஷேக நீரானது, பாலானது, எல்லா அமிர்தமான பொருள்கள் எல்லாம் அந்த கோமுகத்து வழியாக வெளியில் வருவதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இப்படி இறைவனின் திருமேனியிலே இருந்து அபிஷேகம் செய்து வருகின்ற தீர்த்தம் ஆனதாலும் பலவிதமான நோய்கள், ஒன்று போனால் ஒன்று, சொல்ல முடியாத நோய், மருந்துக்கு கட்டுப்படவில்லை என்று தீர்க்க முடியாத வியாதிகளையும் தீர்க்கின்ற அமிர்தம் என்றால் சாகாத இரவாத வரத்தை தருகின்ற ஒரு அற்புதமான தேவ பொருள். இப்படி நாளைக்கு புதன்கிழமை துவாதசி அமிர்த யோகம் கூடிய அற்புதமான நல்ல நாளிலே தஞ்சாவூர் அருகிலே உள்ள பாலாம்பாள் சுந்தராம்பாள் சமேத வைத்தியநாதர் ஆலயத்திலே அபிஷேக ஆராதனை செய்து வந்தால், குறிப்பாக பலவிதமான பழசாறுகளை புழிந்து அபிஷேகம் செய்து அதை அருந்தி வந்தாலும், தோல் சம்பந்தமான அலர்ஜி, ஸ்கின் சம்பந்தமான பலவிதமான தோல் நோய்கள், ஒவ்வாமை, அலர்ஜி இவைகளெல்லாம் தீர்ப்பதோடு மரண படுக்கையில் இருப்பவர்களுக்கும், அடிக்கடி பாயில் படுத்து மருத்துவமனைக்கு சென்று வரும் ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். அதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு இயற்கையான இறைவனுடைய திருமேனியிலிருந்து வருகின்ற அபிஷேக தீர்த்தமானது சொல்ல முடியாத அளவிற்கு நல்ல பலன்களை தரும். இப்படி இந்த திருமழப்பாடி ஆலயத்திலே நீங்கள் எல்லோரும் பலருக்கும் இதை தெரிவித்து நீங்களும் செய்து அந்த அபிஷேக நீரை அருந்தி வந்தால், தோல் நோய் முதல் 48,000 வியாதிகளை தீர்க்கும் அமிர்த யோகம் கூடிய துவாதசி புதன்கிழமை. இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் நமக்கு சிங்காரித்து கொண்டு சொல்லிக்கொண்டு வருவதில்லை. ஆகையினாலே இங்கே உள்ள குளத்தில், சிறிய குளமான தீர்த்தத்தில் உள்ள தீர்த்தமானது லக்ஷ்மி லோகத்திலிருந்து வருகின்ற லக்ஷ்மி தீர்த்தம். இந்த தீர்த்தத்திலே கோயிலிலே சிறு காணிக்கை அளித்து வீட்டில் உங்களுடைய வியாபாரத்திலே கொண்டு வந்து மாவிலையால் தெளித்தால் தரித்திரம், அஷ்ட தரித்திரம், கடன் இவைகள் இருந்தால், எப்படிப்பட்ட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், சொத்து பிரச்சனைகள் இருந்தால் தீர்த்து வைக்கின்ற அற்புதமான ரிஷபாயன கோமுகமானது 4 புறமும் நந்தி அப்படியே இருப்பதை பார்ப்பீர்கள். நந்திக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து புது வஸ்திரம் சாத்தி வழிவதும், இங்கே இரட்டை பனைமரம், மிக சக்தி வாய்ந்த மரம், இவற்றிற்கும் புது வஸ்திரங்களை சாத்தி வழிபடுவதும், வாழ்க்கையிலே பணம் 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 என்று வாடுகின்றவர்கள், பணம் கொடுத்தவர்கள் திருப்பி கொடுக்காதவர்கள், அவர்கள் கொடுக்கின்ற மனநிலைக்கு கொண்டு வந்து விடும். அப்படிப்பட்ட அற்புதமான திருமழப்பாடியிலே நாளைக்கு 9 தாமரை பூவிலே அதன் மேல் தர்பை சட்டம் வைத்து வில்வ இலை நீரை கொண்டு எள் கலந்து தர்ப்பணமிட்டால் குபேர லட்சுமி கடாட்சம் கிடைப்பதோடு, நமது மூதாதையர் பெரிய அடுத்த நிலைக்கு பித்திருக்கள் காரியங்கள் சரியாக செய்யாதவர்கள் செய்திருந்தாலும் அவர்களுக்கு போய் அவர்களை அடைந்து அவர்கள் அற்புதமான ஒளிலோகத்திற்கு செல்வார்கள். இப்படி கர்ப்பத்திலே எத்தனையோ குழந்தை நழுவி கருக்கலைந்து குறை பிரசவம் ஆகி இருக்கின்ற பல பேரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட பெண்களுக்கும், இப்பொழுது குழந்தை கருவாக இருக்கின்ற பெண்கள் அத்தனை பேரும் குடும்பத்தோடு போய், இல்லை என்றால் அவர்கள் சார்பாக யாராவது சென்று, நாளைக்கு நல்ல நாளாக இருப்பதால் இதை விடாமல் அருகில் உள்ள உங்களுடைய நண்பர், உற்றார், உறவினர் இவர்களுக்கெல்லாம் சொல்லி இதை செய்து வந்தால்
பொன்னார் மேனியனை புலி தோலை அணிந்தவனே என்று ஞானசம்பந்தருடைய திருமேனி அவர் பட்ட தோல் வியாதி நீங்கிய அற்புதமான ஸ்தலமானது பாடல் பெற்ற ஸ்தலம். நவகிரகங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக இந்த பூலோகத்தில் உண்டான பெரிய கோவில், அற்புதமான கோவில். காவிரியானது தெற்கு வடக்காக உத்தரவாகினியாக ஓடுவது. அங்கே போய் ஊட்டு நீர் எடுத்து அர்ப்பணம் செய்வதும் அபிஷேகம் செய்வதும் வீட்டில் வைத்து பூஜிப்பதும் அளவற்ற செல்வங்களை கொடுக்கின்ற அற்புதமான லட்சுமி கடாட்சம் கூடிய அமிர்தயோகம் கூடிய நோய்களை தீர்க்கின்ற, நோய்களை வராமல் தடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடைய அருளாளர் அருணாச்சலா.